ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் குழம்பு முடிவு பண்ணி டிஃபன் பாக்ஸுக்கு தனியாக நம்மளுக்கு தனியாக செய்யறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. சரி முடிவு பண்ணி கடைசியில் சேனக்கிழங்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு நல்லா கழுவி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணினதை பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் நல்லா 3/4 வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்குள்ளே ஓடணும். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றி புளியெல்லாம் ஊற்றி குழம்பு வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சேனக்கிழங்கு குழம்பு தான். டிஃபனுக்கும் பார்த்திங்கன்னா சிவானி அதே கொண்டு போயிட்டா. வெண்பாக்கு மட்டும் தயிர் சாப்பாடு கொஞ்சம் தாளித்து கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. வெண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளது மாடு செனை பிடிச்சிருச்சு. சொசைட்டியில் தான் பால் வாங்குகிறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெண்ணெய் ஒரு அளவுக்கு தான் வருது. ஒரு 4 நாளைக்கு ஒசரம் எடுக்கல அப்படின்னு சொல்லினா அது பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுது. வெண்ணெயும் கெட்டு போயிடுது, நெய்யும் கெட்டு போயிடுது. அதனால் சரி கொஞ்சம் தான் வெண்ணெய் இருந்துச்சு. நம்ம மாடு பால் மாதிரி இருக்குமா, சரி என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஒரு கப்பில் ஊற்றி வச்சிட்டேன்.